के सागर से मिलन करा रहे हैं। ओम शांति। वाणी தேதி 9/11/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்ட் வாணி டேட் 30/11/2007 மதுபன். தலைப்பு சத்தியம் மற்றும் தூய்மையின் சக்தியை ஸ்வரூபத்தில் கொண்டு வந்து பாலகன் மற்றும் எஜமான் என்பதில் சமநிலை வையுங்கள். இன்றைக்கு முரளியில் பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு, என்ன தாரணை செய்ய சொல்கிறார், என்ன ஹோம்ஒர்க்கு கொடுக்குறாரு. இன்றைக்கு பாபா சத்தியமான தந்தை, சத்தியமான டீச்சர், சத்குருங்கிற ரூபத்தில் நாலா பக்கமும் இருக்கக்கூடிய சத்தியம் மற்றும் தூய்மையினுடைய சக்தி நிறைந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். பாபா சொல்கிறாரு, சத்தியத்தினுடைய சக்தி சர்வசிரேஷ்டமான சக்தி. இந்த சத்தியத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது, சத்தியத்தினுடைய சக்தி என்கிட்ட இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஆதாரம் பவித்ரதா. இந்த பவித்ரதாவுடைய சக்தின்னு சொல்லும்போது பாபா சொல்கிறாரு, கனவுல கூட அப்பவித்திரங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது, எண்ணத்தில் கூட வரக்கூடாது, கனவுல கூட அப்பவித்திரம் என்பது இருக்கக்கூடாது. இப்போ நம்மகிட்ட தூய்மை இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, சம்பூர்ண தூய்மை இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்களுடைய முகத்தில் ஒரு மலர்ந்த முகம், கண்களில் ஒரு ஆன்மீக பொலிவு, அவர்களுடைய நடத்தையில் ஒவ்வொரு அடியிலையும் கர்ம யோகியாக இருப்பார்கள். இதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இவங்க சம்பூர்ண தூய்மையானவர்கள். இன்னொன்று பாபா இன்றைக்கி முரளியில் புரிய வைக்கிறார். சம்பூர்ண பவித்ரதா என்று சொல்லும்போது உடலாலும் ஆத்ம ரூபத்திலேயும் தூய்மையாக இருப்பது தான் சம்பூர்ண தூய்மை என்று புரிய வைக்கிறார். இது சத்தியுகத்தில் மட்டும்தான் இருக்கும். சத்தியுகத்தில் அந்த சத்தியத்தா பவித்ரதாவுடைய சக்தியை நம்ம கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ சங்கம யுகத்தில் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கிறோம். இப்போ இதனுடைய ஆதாரத்தில் தான் சத்தியுகத்தில் நமக்கு தூய்மையான உடல், ஆத்மா தூய்மை ரெண்டு இருக்கிறது. இது சம்பூர்ண தூய்மை. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் தூய்மையாக இருக்கிறார்கள். ஆத்மா தூய்மையாக இருக்கலாம், ஆனால் யாருக்குமே பாபா முழு கல்பத்திலையும் கூட சொல்கிறார் பாபா, யாருமே உடல் ஆத்மா ரெண்டு தூய்மையாக இருக்கவே முடியாது. இன்றைக்கி ஆத்ம ரூபத்தில் தூய்மையாக இருக்கலாம், ஆனால் சரீரத்தில் தூய்மையான சரீரம் யாருக்குமே கிடைக்க முடியாது. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் தான் அந்த சம்பூர்ண தூய்மையுடைய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று நமக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பெருமிதத்தோடு சொல்கிறோம் என்ன அப்படின்னா, தூய்மை எங்களுடைய பிறப்பு உரிமை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நமக்கு தூய்மையாக இருக்கிறதுங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் கஷ்டமே கிடையாது, நமக்கு ரொம்ப சுலபமான விஷயமா இருக்குது. இதே இல்லறத்தில் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, தூய்மையாக இருக்கிறது எங்களுக்கு கஷ்டம். அப்போ அவங்க எதை அசம்பவம் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா முடித்து காட்டிகிட்ருக்குறோம். காரணம் தூய்மை நம்முடைய பிறப்புரிமையாக இருக்கிறதுனால. அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த தூய்மையினுடைய ஆதாரத்தில் தானே சத்தியத்தினுடைய சக்தி வருதுன்னு பாபா சொன்னாங்க இல்லையா. இந்த தூய்மையையும் சத்தியத்தையும் நம்ம பெறுவதற்காக தான் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, தன்னுடைய சத்திய ஸ்வரூபத்தை நாம் தெரிஞ்சிட்டோம், நம்ம ஆத்மான்றதை தெரிந்து கொண்டோம். பிறகு சத்திய தந்தை, அவர் தான் நமக்கு சத்திய தந்தையாக சத்திய டீச்சராக இருக்காருங்கிறத நம்ம தெரிந்து ஏற்றுக்கொண்டோம் இல்லையா. பாபா சொல்கிறார், எது வரைக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளலையோ அப்போ அந்த தூய்மையுடைய சக்தியும் நமக்குள்ளே வர முடியாது. அப்போ இந்த ரெண்டு தெரிஞ்சது நம்ம தானே இல்லையா. பாபா சொல்கிறாங்க, இதில் ரெண்டுலேயும் நீங்கள் அனுபவிதானே அப்படின்னு கேட்டுட்டு பாபா இன்றைக்கி புரிய வைக்கிறாரு. இன்னொன்று, இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி, கடைப்பிடிக்கிறது ஈஸி. ஏன்னா இது நம்முடைய நேச்சுரல், நம்ம ஆத்மாவுடைய இயற்கையான இயல்பு தன்மை தான் இந்த பவித்ரதா. அதனால் இது நமக்கு கடைப்பிடிக்கிறது கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறமா பாபா இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அந்த குழந்தைங்கள பார்த்து அவங்களுக்கு வரதானம் கொடுக்குறாரு. நீங்கள் கடைசியில் வந்தாலும்
அதாவது லாஸ்ட்டில் வந்தாலும் ஃபாஸ்ட்டாக புருஷார்த்தம் செய்து ஃபஸ்ட்டில் வரக்கூடிய ஆத்மா என்று பாப்தாதா அவங்களுக்கு வரதானம் கொடுக்குறார். பொதுவாக வீட்டில் கூட புதுசாக குழந்தைங்க வந்தால் அந்த குழந்தை மேலே எல்லாருடைய அக்கறை இருக்கும், எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, புதுசாக வந்த குழந்தைங்க மேலே எல்லாருடைய சுப பாவனை இருக்கிறது, அதனால் நீங்கள் சீக்கிரமாக முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா பாபா சொல்லும்போது வதனத்தில் இருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன் தாதியோட, ஏன்னா இந்த 2007 தான் பிரகாஷ் மணி தாதி சரீரை விட்டு போயிருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, நான் வதனத்தில் தாதியோடு சேர்ந்து பார்க்குறேன், ஒரு ரிசல்ட்டு பார்க்குறேன். நான் அந்த ரிசல்ட்டு பார்க்கும்போது பாபா என்ன பார்க்குறாரு, நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது எஜமான்லேருந்து குழந்தை இந்த ரூபத்தில் பாபா பார்த்துட்ருக்காரு. அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே எஜமானனா குழந்தையாக இருக்கிறீங்க தானே எஜமானிலேருந்து. சரி, அதை பார்க்கும்போது பாபா சொல்கிறார், பிரம்மகுமாரின்னு சொன்னாலே பாலகன், நம்ம குழந்தைய ஆகிட்டோம். இப்போது குழந்தைய ஆகிட்டோம் நாமோ இல்லையா? ஃபுல் டே என்னோட பாபா சொல்கிறோம், மறக்கிறோம், நினைக்கிறோம். முழு நாள் நமக்கு என்னுடைய பாபா அதை இது நேச்சுரலாக நம்ம வாயிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எது அப்படின்னா என்னுடைய பாபா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் குழந்தை என்பதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அந்த குழந்தைங்கிற அந்த நிலையை நாம் அனுபவமும் செய்து கொண்டு இருக்கிறோம். மற்றவங்களுக்கு கூட நாம் கோர்ஸ் கொடுக்குறோம், சேவா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்கிறாரு, உண்மையான சேவை அப்படின்னா மற்றவங்களுக்கு நாம் பாபா பற்றி சொல்கிறோம் இல்லையா? இப்போ அவங்க என்னுடைய பாபா என்னுடையவர், நான் பாபாவின் உடையவன் அப்படிங்கிறத அவங்க சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படி இல்லை, ஆனால் அவங்க அனுபவம் பண்ணணும். என்னுடைய பாபா என்பதை அவங்க அனுபவம் செய்துட்டா இதை தான் பாபா சேவைக்கான பிரத்யட்ச பலன், இதுதான் உண்மையான சேவை அப்படின்னு இன்றைக்கி முரளியில் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. அப்புறம் பாபா சொல்கிறாங்க, எஜமான் சொல்லும்போது உண்மையில் நீங்கள் டபுள் ரெட்டை எஜமானாக இருக்கிறீங்க. ஒன்று அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமான். பாபாவோட குழந்தைய என்றைக்கு நம்ம ஜென்மா எடுத்தோமோ அப்போவே பாபா நமக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே அளவில் தான் பொக்கிஷங்களை கொடுத்துருக்காரு, யாருக்கும் கூட குறைய கொடுக்கல. இதை பக்தியில் கூட என்ன காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, சிவனுடைய அம்சமாக பிறக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே, அது ஹனுமானாக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவர் அஸ்திர சஸ்திரங்களை கொடுக்குறதா கதையில் காட்டியிருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பிராமண குழந்தைகள் நமக்கு பாபா ஜென்மா எடுத்த உடனேயே எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லா சக்திகளையும் கொடுத்துட்டார். எல்லா பொக்கிஷங்களுக்கும் நம்ம அதிகாரியாக பாபா ஆக்கிட்டார். இப்போ நம்ம குழந்தையாக இருக்கிறோம், குழந்தையிலேருந்து எஜமான். எதில் எஜமானாக இருக்கிறோம்? அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நாம் எஜமான். ரெண்டாவது சொல்கிறார் பாபா, ஸ்வராஜ்யத்துக்கு எஜமான், சுயராஜ்யம். இது வரைக்கும் தெரியாது, நான் ஆத்மா ராஜா தெரியாது. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் நாம் அடிமையாக இருந்தோம். மனம் போன போக்கில், கால் போன போக்கில் நாம் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ பாபா கிடைச்சாரோ அப்போ நீங்கள் ஆத்மா தான் ராஜா, இதெல்லாம் உங்களுடைய இந்திரியங்கள், உங்களுடைய ஒர்க்கர்ஸு, வேலைக்காரர்கள் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லி புரிய வச்சார். அப்போ மனசுக்கு கூட நாம் ராஜா, நம்ம ஆத்மா ராஜா. இப்போ மனசு உங்களுடைய வேலைக்காரன் தான், மனசு உங்களுக்கு எஜமான் கிடையாது. நீங்கள் அதிகாரின்னு சொல்லும்போது மனசு என்ன ஆயிட்டது? உங்களுக்கு அடிமை ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நீங்கள் டபுள் ரூபத்தில் என்ன ஆயிட்டீங்க? எஜமானாக இருக்கிறீங்க. பட் ரிசல்ட்டு பாபா என்ன பார்க்குறாராமா, குழந்தைக்குரிய அந்த நஷா எவ்வளோ இருக்கிறதோ அந்தளவுக்கு நஷா எஜமானுடைய நிலையில் எல்லாருக்கும் இல்லை, அது குறைவாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் நம்ம நினச்சி பார்க்குறது இல்லை இல்லையா? நினச்சி பார்க்காததுனால தான் அந்த மாதிரி ஆகுது. இப்போ பாபா பார்க்குறாரு, ஏன் என்ன காரணத்தினால அந்த எஜமான் நிலை நமக்கு அந்த நஷா குறையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த மனசு தான் காரணமாக இருக்கிறது. எந்த ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆனாலும் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஆதாரம் பிரச்சனையோ தடையோ அது வருது அப்படின்னா அதுக்கு ஆதாரம் இந்த விசேஷமாக மனசு தான். மனசில் தானே குழப்பம் வருது. அதனால தான் பாப்தாதா நமக்கு ஒரு மகா மந்திரம் கொடுத்துருக்கிறாரு, மன்மனா பவ. பாபா தன்மனா பவ
தன்மனா பவ, அதாவது உடலால் என்னை நினையுங்கள், செல்வத்தால் என்னை நினையுங்கள்னு பாபா சொல்லலை, மனதால் என்னை நினையுங்கள் என்று தான் பாபா சொல்லியிருக்கிறாரு. காரணம் மனசு நமக்கு வேலைக்காரனாக இருக்கிறது. அதுக்கப்புறமா பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு முதல் பாடம் என்ன சொல்லியிருக்கிறேன், நான் ஆத்மா. நான் ஆத்மா, பரமாத்மாவுடைய பாடம் 2வது பாடம். ஆனால் நான் ஆத்மா வெறுமன பாபா நான் ஆத்மா நினைக்க கற்றுக் கொடுக்கல. ஆனால் அதே பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பேற்பட்ட ஆத்மா. இப்போ எப்பேற்பட்ட ஆத்மானா, நான் அனைத்து சக்தியிலும் வேண்ட ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான். இதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. எப்போ நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்போ எந்த ஒரு பிரச்சனையோ தடையோ நமக்கு முன்னால் வர்றதுக்கு சக்தி இருக்காது. சக்தி இருக்குமா? அப்போ பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா, நம்பிக்கை இருந்தால் நஷா இருக்கும், வெற்றியும் நிச்சயமாக இருக்கும். சமீபத்தில் கூட பாபா வரதானத்தில் இது சொன்னார் இல்லையா, நம்பிக்கை இருக்குதுன்னா அதனுடைய அடையாளம் நஷா, நஷா இருக்குதுன்னா அதனுடைய அடையாளம் வெற்றியும் உங்களுடைய முகத்தில் தென்படும் அப்படின்னு சொன்னார். அப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எஜமான்கிற அந்த நிலையை வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது பாபா இன்றைக்கி என்ன புரிய வைக்கிறாருன்னா, காரியம் செஞ்சால், அதாவது எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தாலும் சரி, அந்த ஆரம்பிக்கிற நேரம் நம்ம செக் பண்ணணும், இந்த எஜமான் என்ற நிலையில் இருந்து நான் காரியம் செய்கிறேன்னா, இதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும்னு சொல்கிறார். அதாவது எஜமான்ற நிலையில் இருந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்ய வைக்கக்கூடிய கட்டுப்படுத்தும் சக்தியும் ஆளக்கூடிய சக்தியும் உடைய ஆத்மானா, அந்த ஒரு ஸ்மிருதியில் இருந்து நம்ம காரியம் செய்கிறோமா? எப்படி ஒரு ஜட்ஜு வந்து தான் சீட்டில் உட்காராரு அப்படின்னா, அந்த சீட்டில் உட்காந்த உடனே அவருக்கு என்ன தெரியும்? ஜட்ஜுக்கு நான் ஜட்ஜு. அந்த சீட்டில் உட்காந்த உடனே அவருக்கு அந்த பதவியினுடைய நினைவுக்கு வரும். அந்த மாதிரி ஸ்மிருதியில் கொண்டுட்டு வாங்க, நான் எப்படிப்பட்ட ஆத்மாங்கிறதையும் நினைவு ஸ்வரூபத்தில் இருந்து காரியத்தை ஆரம்பித்தா அதில் வெற்றி இருக்கும். 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல. நாம் அந்த சீட்டில் உட்காந்து நினைவு ஸ்வரூபத்தில் இருந்து காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் சாதாரண நிலையிலேருந்து காரியத்தை செய்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த எஜமானுக்கான அந்த அத்தாரிட்டி நிலையை வந்து அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. செக் பண்ணி நீங்கள் அதிகரிச்சுட்டே இருங்க. இந்த குழந்தைங்கிற எஜமான்கிற அத்தாரிட்டிக்கான அடையாளம், இப்போ நம்ம எஜமான்கிற அந்த அத்தாரிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அடையாளம் எப்படி தெரியும் நமக்கு? நான் எஜமான் நிலையிலேருந்து தான் காரியத்தை செய்கிறேன், நான் ஆத்மா தான் எஜமான், எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுவும் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் டபுள் லைட்டாக இருப்போம், அதாவது ரொம்ப லேஸாக இருப்போம். டபுள் லைட்டாக இருப்போம், குஷி நமக்கு அனுபவம் ஆகும், ரிசல்ட் வந்து வெற்றி நமக்கு ஈஸியாக அனுபவம் ஆகும். இதுதான் எஜமான் நிலையிலேருந்து நம்ம காரியம் செய்கிறதுனுடைய ரிசல்ட்டு. அப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ வரைக்கும் பாபா பார்க்குறாராம், அங்கங்கே அதாவது சில இடங்களில் அதிகாரியாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன ஆகிடுறோம்? அடிமையாக ஆகிடுறோம். அப்போ அடிமையாக நம்ம இருக்கிறோம். இப்போ அதிகாரினா அதுக்கு பாபா அர்த்தம் சொன்னார் இல்லையா? இப்போ அடையாளம் சொன்னார் இல்லையா? அதிகாரினா என்ன சொன்னார் பாபா? ஒவ்வொரு காரியத்துலேயும் லைட்டாக டபுள் லைட்டாகவும் குஷியையும் அனுபவம் செய்வோம். இப்போது அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கும் அடையாளம் பாபா சொல்கிறார். நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அடையாளம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்படின்னா அடிக்கடி நம்ம சொல்கிறோம், நான் என்ன பண்ணட்டும், இது ஏன் சன்ஸ்காரம், இது என்னுடைய பிறவி குணம், என்னுடைய நான் விரும்பலை, ஆனால் இது என்னுடைய பிறவி குணம் என்ற அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது அடிமைத்தனத்துக்கான அடையாளம்னு பாபா சொல்கிறார். இந்த நேரம் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், என்னோட சன்ஸ்காரம் என்று நீங்கள் சொல்கிறீங்க, பழைய சன்ஸ்காரத்தை, இது ராவணனுடைய சன்ஸ்காரம், இடையில வந்த சன்ஸ்காரம், ராவணனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சன்ஸ்காரம், இதை நீங்கள் பலகீனமான சன்ஸ்காரத்தை போய் என்னோட சன்ஸ்காரம்னு சொல்கிறீங்க. உண்மையில் எது நம்மளோட சன்ஸ்காரமாக இருக்கணும்? பாபாவோட சன்ஸ்காரம் எதுவோ, ஏன்னா நான் பாபாவுக்கு சமமான ஆத்மா அப்படின்னா பாபாவுக்கு நிகரான சன்ஸ்காரம் எதுவோ அதுதானே என்னுடைய சன்ஸ்காரமாக இருக்க வேண்டும். பிறகு ஏன் வந்து இது என் சன்ஸ்காரம் என்று பழைய சன்ஸ்காரத்தை நீங்கள் சொல்கிறீங்க? பாபாவோட சன்ஸ்காரம் என்ன? பாபா உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர், சுப பாவனை, சுப ஆசை எல்லார் மேலேயும் பாபா வைத்திருக்கக்கூடியவராக இருக்கார். அப்போது எந்த நேரம் வந்து நம்ம இது ஏன் சன்ஸ்காரம், ஏன் சுபாவம் சொல்கிறோமோ அந்த நேரத்தில்
பாபாவுடைய சன்ஸ்காரம் எதுவோ அதை நமக்கு முன்னாடி ஸ்மிருதியில் கொண்டுட்டு வரணும், எமர்ஜி பண்ணணும். அப்படி லட்சியம் வைங்க, பாபாவுக்கு சமமாக நான் ஆகணும் என்ற லட்சியம் வைங்க. ஆனால் நம்ம லட்சியம் வச்சு செயல்படும்போது சிலரை மிக்ஸ் ஆகிடுது. என்னென்னா கொஞ்சம் பாபாவோட சன்ஸ்கார், கொஞ்சம் அந்த ராவனுடைய சன்ஸ்காரத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், பழைய சன்ஸ்காரத்தை கலப்படம் பண்ணிடுறோம். அதனால தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா குளறுபடியும் குழப்பமும் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறது. அப்போ பாபா புரிய வைக்கிறாரு நமக்கு, இந்த மனசு புத்தியினுடைய எண்ணம் காரியத்தில், மனசு புத்தியினுடைய சங்கல்பம் மற்றும் காரியத்தில் தான் நம்முடைய சன்ஸ்காரமே உருவாகுது. அப்போ முதல்ல நம்ம மனசில் சங்கல்பம் பண்ணுறோம், நினைக்கிறோம். அப்போ அந்த நினைக்கிறதுக்கு புத்தி சகயோகம் கொடுக்குது. எப்போ மனசில் நினைக்கிறதுக்கு புத்தி தன் ஒத்துழைப்பை கொடுக்குதோ பிறகு அது நம்ம ஆத்மாவில் போய் நல்லதாகவோ கெட்டதாகவோ சன்ஸ்காரமாக ஆகிவிடுகிறது. அப்போ ரிசல்ட்டு பார்க்குறாராம் பாபா. எஜமான்கிறது அந்த நேச்சராக எந்தளவுக்கு அந்த நஷா இருக்கிறது, அது குழந்தைங்கிற நிலையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நஷாவை விட கம்மியாக இருக்குது எஜமானுக்குரிய நஷா. அதனால் பாப்தாதா சொல்கிறாரு, நீங்கள் யுத்தம் பண்ணுறதுலையே உங்கள் நேரத்தை கழிச்சிடுறீங்க. யுத்தம் பண்ணால் சத்திரியன், பிராமணன்லேருந்து சத்திரியன் ஆகிடுறீங்க. ஆக்சுவலாக பிராமணன்லேருந்து தேவதை தானே ஆகணும், நீங்கள் பிராமணன்லேருந்து தேவதை தான் ஆகணும். சத்திரியன் ஆகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பின்னால் வருவாங்க. நீங்கள் அதிகாரி ஆத்மா, கேட்டிங்களா ரிசல்ட்டு? அதனால் பாபா சொல்கிற அடிக்கடி நான் யார் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டுட்டு வாங்க. நான் இருக்கிறேன்ல, நான் இருக்கிறதே பாபா குழந்தையா அதிகாரி அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் ஸ்மிருதி ஸ்வரூபத்தில் கொண்டுட்டு நீங்கள் நினைங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, எப்போ நாம் அந்த மாதிரி நினைவு ஸ்வரூபத்தில் வர்றோமோ அப்போ பிரச்சனைங்கிற பேர், தடைங்கிற பேர், வீணானவற்றினுடைய அந்த விஷயங்கள் பேர் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்போ இதை அழிங்க, மற்றவங்களையும் அழிக்க செய்யுங்க, சரியா? அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் உறுதியாக மனசில் சங்கல்பா பண்ணுங்க. நான் உங்களை கை தூக்க சொன்னால் வெறுமனை நீங்கள் கை தூக்குறீங்க, இந்த கையை தூக்காதீங்க. உங்கள் மனசுலேருந்து நீங்கள் கையை தூக்கி இந்த விஷயத்தில் வெற்றி அடைங்க. இதுக்கான நாளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்னால் நீங்கள் இப்போவே செய்யணும், நான் சொன்னேன்னா நீங்கள் இப்போவே செய்யணும். அதனால் உங்களுக்கு நீங்களே, ஏன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே நீங்கள் புருஷார்த்தம் பண்ணுவீங்க தீவிர வேகத்தில். அப்போது அந்த வேகத்தை எடுத்து நீங்கள் முயற்சி செய்து உங்களுக்கு நீங்களே ஒரு தேதியை குறித்து அந்த தேதிக்குள்ளே நீங்கள் உங்களை முழுமையாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கு ஒரு டில்லும் கொடுத்து பாபா இன்றைக்கி நமக்கு முரளி சொல்லியிருக்கிறாங்க. வாங்க, இனிமையான பாபா நமக்கு இன்றைக்கி அவ்விக்த முரளியில் என்னென்ன விஷயங்கள் சொல்லி நம்ம புருஷார்த்தத்தை அதிகப்படுத்துகிறாரு பார்க்கலாம். இன்று சத்தியமான தந்தை, சத்தியமான டீச்சர், சத்குரு தன்னுடைய நாலாபுறங்கள் இருக்கக்கூடிய சத்தியத்தின் ஸ்வரூபமாக, சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் சத்தியத்தாவினுடைய சக்தி சர்வசிரேஷ்டமானது. இந்த சத்தியத்தாவினுடைய சக்திக்கான ஆதாரம் சம்பூர்ண பவித்திரதா. எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, கனவுல கூட அப்பவித்திரதாவினுடைய பேர் அடையாளம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பவித்திரதாவிற்கான பிரத்யட்ச ஸ்வரூபம் என்ன தென்படும்? இப்படிப்பட்ட பவித்திரமான ஆத்மாக்களினுடைய நடத்தை மற்றும் முகத்தில் தெளிவாக தெய்வீக தன்மையானது வெளிப்படும். அவர்களுடைய கண்களில் ஆன்மீக பொழிவு, முகத்தில் சதா மலர்ந்த முகம், மேலும் நடத்தையில் ஒவ்வொரு அடியிலையும் பாபாவுக்கு சமமாக கர்ம யோகியாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட சத்தியவாதி சத்தியமான தந்தை மூலமாக இந்த சமயம் நாம் எல்லாருமே ஆயிட்டிருக்கிறோம் என்று பாபா சொல்கிறார். உலகத்தில் கூட சிலர் தன்னை சத்தியவாதி என்று சொல்கின்றார்கள், உண்மையை பேசவும் செய்கின்றார்கள். ஆனால் சம்பூர்ண தூய்மை தான் உண்மையான சத்தியத்தாவிற்கான சக்தியாகும். இந்த நேரம், இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் எல்லாரும் அப்படி ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி? தூய்மை சத்தியத்தா.
இந்த சங்கமயுகத்துக்கான உயர்ந்த பிராப்தி சத்தியத்தாவுடைய சக்தி, தூய்மையின் சக்தி. இதை அடையிறதுக்கு சத்தியத்தில் நீங்கள் எல்லாரும் பிராமணிலிருந்து தேவதையாகி ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டிலும் தூய்மையாகுகின்றீர்கள். முழு கால சக்கரத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் சரீரம் ஆத்மா இந்த ரெண்டு ரூபத்திலையும் தூய்மை ஆகிறது கிடையாது. ஆத்மாவால் தூய்மையாக ஆகுகிறார்கள், ஆனால் சரீரம் தூய்மையானது கிடைக்காது. ஆக இப்படிப்பட்ட சம்பூர்ண தூய்மை இந்த சமயம் நீங்கள் அனைவரும் தாரணை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். பெருமிதத்தோடு சொல்கிறீங்க. நினைவிருக்கா? என்ன பெருமிதத்தோடு சொல்கிறீங்க? நினச்சி பாருங்க. பவித்திரதா பற்றி பெருமிதத்தோடு என்ன சொல்கிறீங்க நினச்சி பாருங்கள். அனைவரும் மனதார அனுபவித்து சொல்கின்றீர்கள், தூய்மை என்னுடைய பிறப்புரிமை. பிறப்புரிமை என்றால் சுலபமாக கிடைக்கிறது. ஏனென்றால் தூய்மை மற்றும் சத்தியத்தாவை அடையிறதுக்காக நீங்கள் அனைவரும் முதல்ல தன்னுடைய சத்திய சொருபமான ஆத்மாவை அறிந்து கொண்டீர்கள். நம்ம ஆத்மா தெரிஞ்சிட்டதுனால தான் சத்தியத்தாவையும் பவித்திரத்தாவையும் நம்மளால் அடைய முடியுதுன்னு பாபா சொல்கிறாங்க. தன்னுடைய சத்தியமான தந்தை டீச்சர் சத்குருவை அறிந்து கொண்டீர்கள். அறிந்து கொண்டோம் என்றால் அர்த்தம் அடைந்து விட்டீர். அறிந்து கொண்டீர்கள், அடைந்து விட்டீர். எது வரைக்கும் ஒருவர் தன்னுடைய சத்திய ஸ்வரூபத்தை, தன் ஆத்மஸ்வரூபத்தையும் சத்தியமான தந்தையையும் அறிந்து கொள்ளவில்லையோ, அப்போது சம்பூர்ண பவித்திரதா சத்தியத்தாவுடைய சக்தி என்பது வர முடியாது. அதனால் நீங்கள் அனைவருமே சத்தியத்தா மற்றும் தூய்மையின் சக்தியினுடைய அனுபவியாக இருக்கிறீர்கள் தானே? அனுபவியாக இருக்கிறீங்களா? அவர்களோ பிரயத்தனம் செய்கிறார்கள், ஆனால் யதார்த்தமான ரூபத்தில் தன்னோட ஸ்வரூபத்தையும் சத்தியமான தந்தையினுடைய யதார்த்த ஸ்வரூபத்தையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியலை. மேலும் நீங்கள் எல்லாரும் இந்த சமய செய்யும் அனுபவம் மூலமாக தூய்மையை சுலபமாக தன்னுடையதாக ஆக்கிட்டீங்க. இந்த சமயம் பிராப்தியாக அடைகிறீங்க இல்லையா? இந்த தேவதைகளினுடைய இந்த பவித்திரத்தா நேச்சுரலாக இருக்குது. அதாவது இயற்கையாக இயல்பாக இருக்குது. இப்படிப்பட்ட இயற்கையான இயல்பாக இருக்கக்கூடிய அனுபவத்தை நீங்கள் தான் அடைகிறீர்கள். செக் பண்ணுங்கள். தூய்மை மற்றும் சத்தியத்தாவினுடைய சக்தி இயற்கையாக இயல்பான ரூபத்தில் ஆகிட்டதா? நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? தூய்மையினுடைய பிறப்புரிமைன்னு யார் நினைக்கின்றீர்கள்? கை தூக்குங்க. ஏன்னா நமக்கெல்லாம் இது கஷ்டமே இல்லை. ஏன்னா நம்முடைய ஒரிஜினல் நேச்சர் இது. பிறப்பு உரிமையாக இருக்குதா? உழைக்க வேண்டியிருக்கா? உழைக்க வேண்டியது இல்லைல்ல, ஈஸியாக இருக்குது தானே. ஏனென்றால் பிறப்புரிமை என்றாலே சுலபமாக நாம் அடையிறது, உழைக்க வேண்டியது இருக்காது. உலகத்தில் இருப்பவர்கள் அசம்பவம், இது இயலாது என்று நினைக்கின்றார்கள். மேலும் நீங்கள் இயலாது என்பதை இயலும், மேலும் சுலபமாகவும் ஆக்கிவிட்டீர்கள். புது புது குழந்தைகள், முதல் முறை வந்தவர்கள், இன்று யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ அவங்க கை தூக்குங்கள். நல்லது. புது புது குழந்தைகள், முதல் முறை வந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் பாப்தாதா கூறுகின்றார், லேட்டாக வந்திருக்கிறீங்க, நல்லது, ஆனால் டூ லேட்டில் வரல. இல்லை, புது குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய வரதானம், லாஸ்ட்டில் வந்தாலும் ஃபாஸ்ட்டாக புருஷார்த்தம் செய்து ஃபஸ்ட்டு டிவிஷனில் வர முடியும். ஃபஸ்ட்டு நம்பர் இல்லை, ஆனால் ஃபஸ்ட்டு டிவிஷன், முதல் பிரிவில் வர முடியும். ஆக புது குழந்தைகளுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கா? கை தூக்குங்க. யார் ஃபஸ்ட்டில் வர போகிறீங்க? கை தூக்குங்க. பாருங்கள், டிவியில் உங்களுடைய கை தூக்குறது தெரிந்து கொண்டு இருக்கிறது. நல்லது. தைரியத்துக்காக வாழ்த்துக்கள், தைரியத்துக்கு வாழ்த்துக்கள். தைரியம் இருக்குதுன்னா பாபாவோட உதவியும் இருக்கவே இருக்குது. ஆனால் அனைத்து பிராமண பரிவாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய சுப பாவனை, சுப ஆசை உங்கள் எல்லாருக்கூடையும் இருக்கிறது. எல்லார் மீதும் சுப பாவனை, சுப ஆசை இருக்குது. ஆகையினால யாரெல்லாம் முதல் முறை வந்திருக்கிறீங்களோ
அவர்கள் அனைவருக்காக பாப்தாதா மற்றும் பரிவாரத்தின் தரப்பிலிருந்து மறுபடியும் பல கோடி கோடி மடங்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் முதல்ல வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு குஷி இருக்குதானே? பிரிந்து போன ஆத்மாக்கள் மறுபடியும் தன்னுடைய பரிவாரத்துக்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். அதனால் பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். பாப்தாதா வதனத்தில் தாதியுடன் ஒரு ரிசல்ட்டு பார்த்தார். என்ன ரிசல்ட்டு பார்த்தார்? நீங்கள் எல்லாருமே அறிந்திருக்கின்றீர்கள். நாம் எஜமானனிலிருந்து குழந்தை என்பதை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறீர்கள். எஜமான் தானே? எஜமானனாகவும் இருக்கிறீர்கள், குழந்தையாகவும் இருக்கிறீர்கள். எல்லோரும் இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. யோசித்து கை தூக்கணும், அப்படியே கை தூக்கக்கூடாது. பாபா கணக்கு பார்ப்பார் இல்லையா? நல்லது, கையை கீழே போடுங்க. பாப்தாதா பார்த்தாரு. குழந்தைக்கான நம்பிக்கை மற்றும் நஷா இது சுலபமாக இருக்கிறது. ஏனென்றால் பிரம்மகுமார் பிரம்மகுமாரின்னு சொல்லிக்கொள்கிறீங்க. அப்போது குழந்தையாக இருக்கிறவங்க தானே பிரம்மகுமார் பிரம்மகுமாரி என்று சொல்லுகின்றீர்கள். மேலும் முழு நாளும் என்னுடைய பாபா இது ஸ்மிருதியில் கொண்டு வர்றீங்களா? மறந்து போயிடுது, கொண்டு வர்றீங்க, மறந்து போயிடுது. ஆனால் இடையில என்னோட பாபா நினைவுக்கு வருகின்றது. மேலும் சேவையில் கூட பாபா பாபாங்கிற வார்த்தை இயல்பான ரூபத்தில் வாயிலிருந்து வருகின்றது. மேலும் பாபாங்கிற சப்தம் வரல என்றால் ஞானத்தினுடைய தாக்கம் ஏற்படவில்லை. ஆக என்ன சேவை செய்கிறீங்க? சொற்பொழிவு செய்கிறீங்களோ, கோர்ஸ் கொடுக்குறீங்களோ, பல்வேறு தலைப்புகளில் நீங்கள் பேசுகிறீங்க. உண்மையான சேவைக்கான பிரத்யட்ச ஸ்வரூபம் அல்லது பிரத்யட்ச ப்ரூஃப் நிரூபணம் இதுதான். கேட்பவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். நான் பாபாவின் உடையவன். கேட்குறவங்க நான் பாபாவுடையவன் அனுபவம் செய்யணும். அவங்களோட வாயிலிருந்து பாபா பாபா வார்த்தை வரணும். இப்போ நமக்கு நேச்சுரலாக வருது இல்லையா? என்ன செஞ்சாலும் பாபா பாபா சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம யாருக்கு பாபாவோட அறிமுகம் கொடுத்தாலும் அவங்க வாயிலேருந்து நம்ம வர வைக்கணும்னு சொல்கிறார். பாபா பாபாங்கிற வார்த்தையை வர வைக்க வேண்டும். ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படி கிடையாது. நல்லா இருக்குது, இதுவும் கூடாது. ஆனால் என்னுடைய பாபா என்ற அனுபவத்தை அவர்கள் செய்தால் இதுதான் சேவைக்கான பிரத்யட்ச பலன் என்று சொல்லலாம். ஆக குழந்தைக்கான நஷா மற்றும் நம்பிக்கை நன்றாகவே இருக்கிறது. ஆனால் எஜமான் என்ற நிலைக்கான நம்பிக்கையும் நஷாவும் வரிசை கிரமமாக இருக்கின்றது. குழந்தையிலிருந்து எஜமானன் இந்த பிராக்டிக்கல் நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக நஷா சில நேரம் வெளிப்படுது, சில நேரம் குறைவாக தென்படுகின்றது. உண்மையில் நீங்கள் டபுள் எஜமான், இரட்டை எஜமானாக இருக்கிறீங்க. ஒன்று பாபாவின் பொக்கிஷங்களுக்கு எஜமானாக இருக்கிறீர்கள். எல்லாரும் அனைத்து பொக்கிஷங்களுக்கு எஜமானாக இருக்கிறீங்க தானே? மேலும் பாபா அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் பொக்கிஷம் கொடுத்துருக்காரு. சிலருக்கு 1,00,000, சிலருக்கு 1000 அப்படி கொடுத்துருக்காரா பாபா? இல்லை. அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் எல்லைக்கு அப்பாற்பட்டு கொடுத்துருக்கிறாரு. ஏனென்றால் பாபாவிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கிறது, குறைவாக இல்லை. அதனால் பாப்தாதா அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் ஒரே மாதிரி ஒரே அளவாக தான் கொடுத்துருக்கிறார். அடுத்தது 2வது ஸ்வராஜ்யத்துக்கு எஜமான். ஆகையினால பாப்தாதா பெருமிதத்தோடு நம்ம ஸ்வராஜ்யத்துக்கு எஜமானால பாப்தாதா பெருமிதத்தோடு சொல்கிறார், என்னோட ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை. ராஜா குழந்தை தானே, பிரஜா இல்லையே. ராஜயோகியா பிரஜா யோகியா? ராஜயோகி தானே. ஆக ஸ்வராஜ்யத்துக்கு எஜமான். ஆனால் பாப்தாதா தாதியுடன் சேர்ந்து ரிசல்ட்டு பார்த்தாரு. எந்த அளவுக்கு போதை குழந்தை என்ற நிலையில், அதாவது நான் பாலகன்ற நிலையில் இருக்கிறதோ
அந்த அளவுக்கு எஜமான் என்பதில் போதை பெருமிதம் குறைவாக இருக்குது. ஏன் நமக்கு பாபா இவ்வளோ சொல்லிட்டாரு, டபுள் எஜமான் வேறு சொல்லிட்டார் பாபா. ஒன்று எல்லா பொக்கிஷங்களுக்கு எஜமான் பாபா ஒன்றா தான் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். இன்னொன்று பாபா ஸ்வராஜ்யத்துக்கு எஜமான் சொல்லிட்டாரு. அப்போ குழந்தைங்களோட எஜமான் நிலையில் தான் நமக்கு போதை அதிகமாக இருக்கணும். ஆனால் எஜமான் நிலையில் போதை கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஸ்வராஜ்யத்தினுடைய எஜமானன்ற போதை சதா இருக்கிறது என்றால் இடையில பிரச்சனைகள் தடைகள் என்ன வருதோ இந்த பிரச்சனையோ தடையோ வரவே முடியாது. எப்போ நமக்குள்ளே அந்த நஷா ஸ்வராஜ்யத்துக்குன ஆத்மா எஜமான்கிற நஷா இருந்தால். ஆனால் பார்க்கும்போது பிரச்சனையும் தடையும் வருது அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக விசேஷமாக மனம் இருக்கின்றது. மனம்தான் குழப்பத்தில் கொண்டு வருது. ஆகையினால பாப்தாதாவுடைய மகா மந்திரம் மன்மனா பவ, மனசை என்னிடம் கொடுத்துடுங்க. தன்மனா பவ தன்மனா பவ இல்லை. அதாவது தன்மனா பவன்னா உடலால் என்ன நினைங்க, பணத்தால் என்ன நினைங்க சொல்லலை. மன்மனா பவ. ஆக ஸ்வராஜ்யத்துக்கு எஜமான் என்று சொல்லும்போது மனம் எஜமான் அல்ல. மனம் உங்களுடைய வேலைக்கார, ராஜா கிடையாது. மனசு ராஜான்னு அர்த்தம் என்ன? அதிகாரி. அடிமையாக இருக்கிறவங்கள ராஜான்னு சொல்ல முடியுமா? அப்போ ரிசல்ட்டில் பாபா என்ன பார்த்தாரு? மனதிற்கு எஜமான், நான் ராஜ்ய அதிகாரி எஜமான். இந்த நினைவு, இந்த ஆத்மஸ்திதி குறையாக இருக்குது. சதா நாம் அதில் இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறார் பாபா. இப்போ முதல் பாடம் இது. எது? ஆத்மான்றது முதல் பாடம். நான் எஜமான், ராஜா. இந்த கர்ம இந்திரியங்களுக்கு நான் அதிகாரியாக இருக்கிறேன். சக்திசாலி ஆத்மாவாக இருக்கிறேன். அனைத்து சக்திகளும் என் ஆத்மாவினுடைய உண்மையான குணம். ஆக பாப்தாதா பார்த்தார், நான் என்னவா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அதை நான் யார், என்னவா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை இயல்பான ஸ்வரூபத்தில் ஸ்மிருதியில் கொண்டு வந்து அதன்படி நடப்பது, இருப்பது, முகத்தின் மூலம் அனுபவம் பண்ணுறது, பிரச்சனையிலிருந்து விலகிறது. இதில் இப்போது இன்னும் கவனம் வேணும். வெறும் நான் ஆத்மா அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் நான் எப்படிப்பட்ட ஆத்மா இந்த ஸ்மிருதியில் வைத்து கொண்டால் மாஸ்டர் சர்வசக்திவான ஆத்மாவுக்கு முன்னால் பிரச்சனைக்கோ தடைகளுக்கோ வர்றதுக்கு சக்தியே கிடையாது, வர முடியாது. இப்போதும் ரிசல்ட்டில் ஏதாவது பிரச்சனை தடை தென்படுது. எல்லாருக்கும் குடும்பமாக இருந்தாலும் சென்டராக இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறாரு? எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தடை தென்படுது. தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் நடத்தை மற்றும் முகத்தில் அந்த நம்பிக்கையினுடைய பிரத்யட்ச ஸ்வரூபம், அந்த ஆன்மீக போதை இன்னும் உங்களுக்குள்ள பிரத்யட்சமாக இருக்கணும். இதற்காக இந்த எஜமான்ற போதையை அடிக்கடி சோதனை பண்ணுங்க. இதுக்காக நான் அந்த எஜமான்ற நிலையில் இருக்கிறேனா, ஒரு செகண்டுக்கான விஷயம் சோதனை செய்யுங்க. காரியம் செய்யும்போது எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறீங்களோ ஆரம்பம் செய்யும் நேரம் சோதனை பண்ணுங்க. எஜமான்ற அத்தாரிட்டியில் இருந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்ய வைக்கக்கூடிய கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தி உடைய ஆத்மா என்று புரிந்து காரியத்தை ஆரம்பிக்கிறேனா அல்லது சாதாரணமாக காரியத்தை ஆரம்பிக்கிறேனா? ஸ்மிருதி ஸ்வரூபத்தில் இருந்து காரியத்தை ஆரம்பிப்பதற்கும் சாதாரண நிலையிலிருந்து காரியத்தை ஆரம்பிப்பதற்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. எப்படி? எல்லைக்குட்பட்ட பதவி உடையவர்கள் தன் காரியம் செய்யும்போது அந்த காரியத்துக்கான சீட்டில் செட்டாகி பிறகு காரியம் செய்கின்றார்கள் ஒவ்வொரு காரியத்தையும். இந்த எஜமான் என்ற அத்தாரிட்டி அப்படி தன்னுடைய எஜமான்ற ஸ்வராஜ்ய அதிகாரி என்ற சீட்டில் செட்டாகி பிறகு நீங்கள் ஒவ்வொரு காரியமும் செய்யுங்க.
உதாரணத்துக்கு ஜட்ஜ் இருக்காருன்னா ஜட்ஜு அவருடைய சீட்டில் உட்காந்ததுக்கப்புறமா ஜட்ஜுங்கிற அந்த நினைவில் இருந்து தானே ஒவ்வொரு காரியமும் செய்வார். அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, நான் எஜமான், ஸ்வராஜ்ய அதிகாரி, அந்த சீட்டில் செட் ஆகிட்டு பிறகு ஒவ்வொரு காரியமும் செய்யும். இந்த எஜமான் என்ற அத்தாரிட்டிக்கான சோதனையை இன்னும் அதிகமாக்குங்க. அப்படின்னா நாம் இந்த எஜமான் நிலையிலேருந்து காரியம் செய்கிறோமா அப்படிங்கிற அந்த செக்குங்க கொஞ்சம் அதிகரிங்கன்னு சொல்கிறார் பாபா. மேலும் இந்த எஜமான்ற அத்தாரிட்டியினுடைய அடையாளம் சதா ஒவ்வொரு காரியத்துலேயும் டபுள் லைட் மற்றும் குஷியினுடைய அனுபவம் ஏற்படும். மேலும் ரிசல்ட்டு வெற்றி சுலபமாக அனுபவம் ஆகும். இப்போ வரைக்கும் ஆங்காங்கு அதிகாரியாக இருக்கிறதுக்கு பதிலாக அடிமையாக ஆகிடுறோம். அடிமையினுடைய அடையாளம் என்ன தென்படும்? பாபா சொல்கிறாரு, நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க என்னுடைய சன்ஸ்காரம், என்னுடைய நேச்சர், என்னுடைய சன்ஸ்காரம் என்னுடைய இயல்பு என்று நான் விரும்பலை, ஆனால் இது என்னுடைய சன்ஸ்காரம் சொல்கிறீங்க. பாப்தாதா முதல்லையே முன்பே கூறிட்டார், எந்த சமயம் என்னுடைய சன்ஸ்காரம் என்னுடைய இயல்புன்னு சொல்கிறீங்களோ இந்த பலகீனமான சன்ஸ்காரம் உங்களுடைய சன்ஸ்காரமா? இது என்னுடையதா? இது ராவணனுடைய இடையில் வந்த சன்ஸ்காரம், ராவணனால் கொடுக்கப்பட்ட பிரசாதம், அதை என்னுடையதுன்னு சொல்கிறதே தவறு. உங்களுடைய சன்ஸ்காரம் எது? தந்தையின் சன்ஸ்காரம் எதுவோ அதுதானே உங்களுடைய சன்ஸ்காரம். அந்த நேரம் யோசிங்க, சிந்திங்க. என்னுடையது என்னுடையதுன்னு நான் சொல்கிறதுனால அது அதிகாரி ஆகிவிட்டது, நீங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள். எந்த சன்ஸ்காரத்தை என்னுடன் சொல்கிறோமோ அது என்ன ஆகிடுதா? நமக்கு அதிகாரி ஆகிடுது. நம்ம ஆத்மா என்ன ஆகிடுது? அடிமையாயிடுது. பாபாவுக்கு நிகரான ஆத்மா ஆக வேண்டுமென்றால் அந்த சன்ஸ்காரம் என்னுடைய சன்ஸ்காரம் இல்லை, பாபாவோட சன்ஸ்காரம் தான் என்னுடைய சன்ஸ்கார். பாபாவோட சன்ஸ்காரம் எது? பாபாவோட சன்ஸ்காரம் எது? விஸ்வ கல்யாணக்காரி, சுப பாவனை, சுப ஆசை வைப்பவர். ஆக அந்த நேரம் பாபாவுடைய சன்ஸ்காரத்தை முன்னால் கொண்டு வாங்க. பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற லட்சியம் இருக்குது, லட்சணங்கள் இருக்கணும். இந்த லட்சணம் மிக்ஸ் ஆகிடுது. கொஞ்சம் பாபாவோட நல்ல சன்ஸ்காரம், கொஞ்சம் அந்த என்னுடைய கடந்த கால சன்ஸ்கார், ரெண்டு கலக்குது இல்லையா? அதனால தான் நமக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலும் சன்ஸ்காரமாக ஆகுது. எப்படி சன்ஸ்காரம் ஆகுது? சன்ஸ்காரம் எப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? மனசு புத்தியினுடைய சங்கல்பம் மற்றும் காரியத்தின் மூலமாக தான் சன்ஸ்காரம் உருவாகும். முதல்ல மனசு நினைக்கும், அப்புறம் புத்தி என்ன பண்ணும்? மனசுலேருந்து வர்ற எண்ணத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். பிறகு தான் அது நல்லதாகவோ கெட்டதாகவோ சன்ஸ்காரமாக ஆகிவிடுகின்றது. ஆக பாப்தாதா தாதியோடு சேர்ந்து ரிசல்ட்டில் பார்த்தாரு, எஜமான் என்ற இயற்கையான இயல்பான நஷா இருக்கிறது இல்லையா? அந்த நஷா குழந்தைங்கிற நஷாவோட ஒப்பிடும்போது இன்னும் குறைவாக தான் இருக்கிறது. இது ரிசல்ட்டில் பார்த்தாரா. ஆகையினால பாப்தாதா பார்க்குறாரு, சமாதானம் செய்கிறதுக்காக பிறகு யுத்தம் செய்ய நேரிடுகிறது. இருக்கிறது பிராமணன், ஆனால் இடையில சத்திரியனாக ஆகிவிடுகிறீர்கள். சத்திரியன் ஆகக்கூடாது, பிராமணனில் இருந்து தேவதை ஆக வேண்டும். சத்திரியன் ஆகிறதுக்கு நிறைய பேர் வருவார்கள், பின்னால் வருவார்கள். நீங்களோ அதிகாரி ஆத்மா. கேட்டிங்களா ரிசல்ட்டு? என்ன தெரிஞ்சிட்டோம்? எவ்வளோ அழகாக பாபா புரிய வைக்கிறாங்க இல்லையா நமக்கு, நம்ம எப்படி இருக்கிறோன்னு. அதனால் அடிக்கடி நான் யார் இதை ஸ்மிருதியில் கொண்டு வாங்க. இருக்கிறதே அதுதான் அப்படிலாம் நினைக்காதீங்க, ஆனால் ஸ்மிருதி ஸ்வரூபத்தில் கொண்டு வாங்க. சரிதானே? நல்லது. ரிசல்ட்டையும் கூறிவிட்டார். இப்போது பிரச்சனை என்ற பேரு, தடைகள், குழப்பம், வீணான எண்ணம், வீணான செயல், வீணான சம்பந்தம், வீணான நினைவுகள் என்ற பேரை அழிக்க வைங்க. சரியா? செய்வீங்களா?
செய்வோம் என்றால் திட சங்கல்பங்கிற கையை தூக்குங்க. நான் செய்கிறேன் பாபா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா திட சங்கல்பன்ற கை தூக்குங்க. இந்த கை தூக்குறது பொதுவானதாக ஆயிட்டுது. அதனால் பாபா கையை தூக்க சொல்லலை. மனசில் திட சங்கல்பம் என்ற கை தூக்குங்க. சரீரத்தினுடைய கை தூக்க வேண்டாம். அதுதான் நான் நிறையா பார்த்துட்டேன்றார். எப்போ எல்லாரும் சேர்ந்து, எல்லாருன்னா எல்லாருமே பாபா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து மனதினால் திட சங்கல்பம் என்ற கையை தூக்குறோமோ அப்போ தான் உலகத்தில் இருக்கக்கூட மூலையிலையும் எல்லாரும் சந்தோஷமாக நம்முடைய சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல், சாந்தி கொடுக்கக்கூடிய வள்ளல் பாபா வந்துவிட்டார் என்று அந்த சந்தோஷத்தினுடைய கையை தூக்குவாங்களாம். இப்போ நாம் மனசில் கையை தூக்குனா அவங்க குஷியில் கை தூக்குவாங்க, பாபா வந்துட்டார். பாபாவை பிரத்யட்சம் செய்கிறதுக்கான உறுதிமொழியை எடுத்து விட்டீர்கள் தானே? எடுத்தாச்சா? பக்கா? டீச்சர்ஸ்லாம் எடுத்துட்டிங்களா? பாண்டவர்கள் எடுத்துட்டிங்களான்னு கேட்குறார் பாபா. பக்காவாக எடுத்துட்டிங்களா? பாண்டவர்கள்லாம் நல்லது. தேதியை நிச்சயம் செய்து விட்டீர்களா? டேட்டு குறிச்சாச்சா? தேதி குறிச்சாச்சா? எவ்வளோ காலம் வேணும்? 1 வருஷம் வேணுமா? 2 வருஷம் வேணுமா? எத்தனை வருஷம் வேணும்? பாப்தாதா கூறியிருந்தார், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய யதாசக்தி, அதாவது என்னால் எவ்வளோ முடியும் அவ்வளோ, அந்த சக்தியின் அனுசாரம் தன்னுடைய இயல்பாக நடக்கிறதுக்கான பறக்கிறதுக்கான விதியின் அனுசாரமாக தன்னுடைய தேதியை நிறைவடைய செய்கிறதுக்கு தானே குறியுங்க. பாப்தாதா சொன்னால் இப்போவே செய்யணும். அதனால் பாபா சொல்கிறார், உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, உங்களால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும், அதை வச்சு நீங்களே என்ன பண்ணுங்கள், அதன் அனுசாரம் தேதியை குறிச்சிடுங்க. மேலும் தேதி குறித்த பிறகு அப்பப்போ அதை சோதனை பண்ணுங்கள். சமய அனுசாரம் மனதினுடைய நிலை, வார்த்தையினுடைய நிலை, சம்பந்தம், தொடர்பின் நிலையில் முன்னேறி கொண்டிருக்கின்றோமா? ஏனென்றால் தேதியை குறிப்பதன் மூலம் தானாகவே கவனமானது செல்லும். பாக்கி அனைத்து தரப்பில் இருந்தும் நாலாபுறங்களில் இருந்தும் செய்திகள் வந்திருக்கிறது, இமெயிலும் வந்திருக்கின்றது. ஆக பாப்தாதாவிடம் இமெயில் எது வரைக்கும் இமெயில் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அனுப்பின செய்தியெல்லாம் வந்து சேர்ந்துடுது. உள்ளத்தினுடைய சங்கல்பம் என்ற இமெயில் ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக வந்துடுது. அது முதல்ல வந்து சேர்ந்துடுது. ஆக யாரெல்லாம் அன்பு நினைவுகள், செய்திகள், தன்னுடைய நிலையை பற்றி, தன் சேவையை பற்றி அனுப்பியிருந்தீர்களோ அது எல்லாத்தையுமே பாப்தாதா ஸ்வீகாரம் செய்தார். அன்பு நினைவுகள் எல்லாருமே ரொம்ப நல்ல ஊக்க உற்சாகத்தோடு அனுப்பியிருக்கின்றீர்கள். ஆக பாப்தாதா எல்லாருக்கும், உள்நாடு அயல்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரிட்டர்ன் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் சகிதமாக அன்பு மற்றும் சக்திக்கான சக்காசை கொடுத்துட்டே இருக்கிறார். நல்லது, எல்லோரும் கேட்டீங்க. இப்படி கேட்குறது பிடிச்சிருக்கு இல்லையா? அதே போல் இப்போ கேட்பதையெல்லாம் கடந்து ஸ்வீட் சைலன்ஸ், இனிமையான அமைதியான மனநிலையில் எப்போ விரும்புகிறீர்களோ, எவ்வளோ நேரம் விரும்புகின்றீர்களோ அவ்வளோ நேரம் எஜமான ஆயிற்று. முதல்ல விசேஷமாக மனதிற்கு எஜமானனா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, மன்ஜீத்த ஜெகஜீத், மனதை வென்றால் உலகை வெல்லலாம் என்று. இப்போ கேட்டீர்கள், பார்த்தீர்கள். ஆத்ம ராஜா ஆகி மனம், புத்தி, சம்ஸ்காரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியுதா பாருங்க. மனம், புத்தி, சம்ஸ்காரம் மூன்றிற்கும் எஜமான ஆகி கட்டளையிடுங்க. ஸ்வீட் சைலன்ஸ் அனுபவம் செய்யுங்க. கட்டளை இடுறதுனால, அதிகாரி ஆகிறதுனால இந்த மூன்றும் உங்களுடைய கட்டளைக்குள் கட்டுப்பட்டிருக்கிறதா? இந்த நேரம் இப்போது அந்த அதிகாரி என்ற ஸ்டேஜில் நிலச்சிடுங்க. ட்ரில் பண்ண வைக்கிறாங்க பாபா. ஒரு செகண்டில் பாபா மனம், புத்தி நினச்சோடனே பாபாட்ட போகுதா பாரு.
நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய சதா சுய பெருமையில் இருக்கும் சத்தியத்தாவினுடைய சக்தி ஸ்வரூபமாக, பவித்ரதாவினுடைய பலன் ஸ்வரூபமாக, சதா ஆடாத அசையாத ஸ்திதியின் அனுபவியாக, சுயத்தை மாற்றுவதன் மூலம் உலகத்தை மாற்றம் செய்யும் சதா அதிகாரி ஸ்திதி மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபா மூலமாக அதிகாரத்தை அழிக்கக்கூடிய நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய பாப்தாதாவின் லக்கி மற்றும் லவ்லி ஆத்மாக்களுக்கு, லக்கி அதிர்ஷ்டசாலி, லவ்லினா அன்பான ஆத்மாக்களுக்கு பரமாத்மா அன்பு நினைவுகள். மேலும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை ஸ்வீகாரம் செய்யுங்கள். மேலும் பாப்தாதாவினுடைய இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்தே நமஸ்தே. ருஹானி பச்சோங்கி ருஹானி பாப்தாதாக்கோ நமஸ்தே. வரதானம். தன்னைத்தானே மாற்றி அமைத்து உலகின் ஆதார மூர்த்தியாகி உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுக. தன்னைத்தானே மாற்றி அமைத்து, அதாவது சுயமாற்றம் மூலமாக உலக மாற்றத்துக்கு ஆதாரமூர்த்திங்கிறத பாபா சொல்கிறார். தன்னைத்தானே மாற்றி அமைத்து உலகின் ஆதாரமூர்த்தியாகி உயர் பதவிக்கு அதிகாரி ஆகுக. உயர் பதவி பெற பாப்தாதாவின் அறிவுரை இதுவே. முதல்ல தன்னை மாற்றுங்க. தன்னை மாற்றுவதை விட்டு தடைகள், பிரச்சனைகள் மாற வேண்டும், பிற ஆத்மாக்கள் மாற வேண்டும் என்று நினைக்கிறது. இவர் மாறட்டும், இவங்க உதவி செய்யட்டும் என்று ஏதேனும் ஆதாரத்தை தேடினா அதனால் கிடைக்கிற பலனும் ஆதாரத்தில் அமையும். எத்தனை பேர் ஆதாரமாக இருந்து மாற்றுறாங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சேமிப்பு கணக்கினுடைய பங்கு சென்று சேரும். அதாவது நம்ம மாறுறோம், அவங்களால இவங்களால, அவங்க மாறினா நான் மாறேன், அவங்க மாறினதுக்கப்புறம் நம்ம மாறுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களால தான் நம்ம மாறணும் இல்லையா? இப்போ ஒரு பழக்கத்தையே நம்ம விடணும் அப்படின்னா டைம் வரும்போது நம்ம மாறுறோம் அப்படின்னா இப்போ டைமுக்கு என்ன ஆகிடும், மார்க்கு போயிடும். அப்போ அந்த சேமிப்பு கணக்கினுடைய பங்கு அவங்களுக்கு போய் சேரும். எனவே நானாகவே என்னை மாற்றிக்கொள்வேன் என்னும் லட்சியத்தை சதா வையுங்க. நானே உலகின் ஆதார மூர்த்தியாவேன் என்று லட்சியம் வையுங்க. ஸ்லோகன். குழுவில் ஊக்கம் உற்சாகத்துடன் உயர்ந்த எண்ணங்களினுடைய வெற்றியும் இணைந்தே இருக்கின்றது. அதாவது நம்ம குழுவாக இருக்கிறோம் அப்படின்னா ஊக்கம் உற்சாகம் இருக்கும். தனியாக இருக்கிறதுக்கும் குழுவோடு இருக்கிறதுக்கும் ஊக்கம் உற்சாகம் மேலும் உயர்ந்த எண்ணங்கள் சேரும்போது அதில் வெற்றியும் இணைந்து இருக்கிறதுன்னு பாபா சொல்கிறார். அவ்யக்த சமிக்ஞை அஸ்ரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். பலகீனமான ஒருவருக்கு குளுக்கோஸ் ஏற்றி சக்தி ஊட்டுவதைப் போல தன்னை உடலிலிருந்து விடுபட்ட அஸ்ரீரி ஆத்மா என உணரும்போது இந்த சாட்சி நிலை சக்தி நிரப்புற வேலை செய்யுது. எவ்வளோ நேரம் சாட்சி நிலையில் நிலைச்சிருக்கிறீங்களோ அவ்வளோ நேரமும் பாபாவுடைய நினைவு, பாபா கூட இருக்கிறாங்கிற நினைவு வரும். அதாவது பாபா துணையாக இருக்கிறாரு என்ற நினைவு நமக்கு வரும். எப்போ அசரீரி ஆத்மா நினைக்கும்போது, இந்த சாட்சி ஸ்திதியில் நம்ம இருக்கும்போது பாபா என் கூட இருக்கிறாருங்கிறது நமக்கு நினைவில் வரும். அச்சா. ஓம் சாந்தி. எங்கும் நிலவ